வணக்கம். டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, யுபிஎஸ்சி இந்த மாரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி, நீங்க கவர்ன்மென்ட் ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ சீரிஸ் தான் இது. இன்னைக்கு டே 2 பார்க்குறேங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி பார்க்கலாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்கான டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர், இன்னும் ஒரு சில போஸ்டிங்க்கு எல்லாமே இது நடத்தக்கூடியதா இருக்குங்க. இயர்லி ஒன்ஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் போஸ்ட் தான் வந்து வரக்கூடியதா இருக்குங்க. ஆனா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரேங்கிங்ல இருக்கக்கூடிய போஸ்டிங் இருக்கக்கூடியதா இருக்குங்க. இதுக்கு என்ன சார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னா, மினிமம் ஏஜ் லிமிட் 21 ஆயிருக்கணுங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாங்க. அதே மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதனுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சாய்ஸ் பிரிலிம்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. அடுத்து மெயின்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. தென் இன்டர்வியூ இருக்கக்கூடியதா இருக்குங்க. இத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா வரக்கூடிய சீரிஸ்